தமிழகத்திலேயே ஒன்றும் செய்ய முடியாத அண்ணாமலை கர்நாடகாவில் சாதித்து விடுவாரா என நடிகர் பிரகாஷ் ராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் பாரதி ராஜா நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். கர்நாடகாவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு நாளே எஞ்சிருக்கிற நிலையில நடிகர் பிரகாஷ் ராஜ் இந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்களை மக்கள் மனசுல வச்சு வாக்களிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பா பிரதமர் மோடியின் சமீப கால பேச்சுக்களை எப்படியெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும், அதன்படி வாக்களிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அது தொடர்பாக அவர்கிட்ட கேட்கலாம். சார், குறிப்பா கடந்த 2 நாட்களா பிரதமருடைய பேச்சு மாறி மாறி இருக்கு. மக்கள் எதை மனசுல வைக்கணும்னு நினைக்கிறீங்க? மன்னருக்கு 2 நாக்கு இருக்கு, எந்த நாக்கு கேட்குறீங்கிறதா முக்கியம். அது ஒரு தலை, ஒரு நாடு, ஒரு மொழி. ஆனால் அந்த மன்னருக்கு 2 நாக்கு இருக்குன்னு சொல்லிடுவேன். தமிழ்நாட்டில் இருக்கும்போதோ கர்நாடகாவில் இருக்கும்போதோ அந்த மொழி பேச மாட்டார். ஆனால் யூபி பூரா அந்த மொழி பேசுவார் அவர். நான் சொன்னேன், இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு மல்லிப்பூவை பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற மனம் தான் வரும். பிரதமரோட மன்னரோட பேச்சு பார்த்தா அவருக்குள்ளே இருக்கிற அசிங்கம் தான் வரும். இது ஒரு ஜனநாயகத்தில் இப்படி ஒரு தலைவன் கருதுக்கிற அவரு இவ்வளோ அசிங்கமாக இவ்வளோ கீழே இறங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பட் வெக்ககே முடிஞ்சிடுச்சு இல்லை எலெக்ஷனு. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவனுக்கு 100 தொகுதிக்கு மேலே எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதில் என்ன இருக்குன்னு தெரியுதுல்ல. அப்போ கீழே இறங்கிட்டே போவான். நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க, இன்னும் அசிங்கமாவார் அவர். தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகலன்னு சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த தமிழக பாஜக தலைவர் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. கர்நாடகாவில் நேற்றுலாம் சூறாவளி பிரச்சாரம் அப்படின்னாரு. நான் இன்னைக்கும் பிரச்சாரம் பண்றேன், நாளைக்கும் பிரச்சாரம் பண்ண போறேன். இது எப்படி பார்க்க? என்ன தகுதி இருக்குன்னு பேசுறானுங்க? என்னத்தை பேசுறானுங்க அவங்க? என்னத்தை பேசுறானுங்க? என்னதான் பண்ணிருக்காங்க? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.